இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டைட்டன்ஸ் நம்ம கிட்ட நிறைய ஸ்டூடியோ ஆடியன்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நாளைய ஆண்டர்பிரினர்ஸ் தான். உங்ககிட்ட கேட்கறதுக்கு அவங்க கிட்ட நிறைய கேள்வி இருக்கு. யாரு முதல்ல ஆரம்பிக்கிறா? யா ப்ளீஸ். ஹாய், என் பேர் சாதியா மஹிமி. என்னோட கொஷின் அர்ஜுன் சார் கிட்ட தான். கன்வெர்ட்டபிள் நோட் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? கன்வெர்ட்டபிள் நோட் அது ஒரு வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல யூசுவலி இன்வெஸ்டர்ஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க வேல்யூவேஷனை டிட்டர்மைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, எங்க கம்பெனியோட வேல்யூ என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியல. சோ கன்வெர்ட்டபிள் நோட் என்னன்னா, இதுல இன்வெஸ்டர்ஸ் கம்பெனில பணத்தை போடுறாங்க as a debt. கடனா இந்த லோனா கூட கொடுக்கறாங்க. அது ஒரு டேர்மா தான் கன்வெர்ட் ஆகும். அதாவது இந்த டீல்ல ஒரு ஆண்டர்பிரினர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எங்களுக்கு 1 கோடி ரூபாவை கன்வெர்ட்டபிள் நோட்டா கொடுங்க, அண்ட் இந்த கன்வெர்ட்டபிள் நோட் எக்விட்டில கன்வெர்ட் ஆயிடும். அதுவும் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல தான் நடக்கும். அப்ப கன்வெர்ட்டபிள் நோட்டோட டேர்ம்ஸ் இருக்குல்ல, அது 20% டிஸ்கவுண்ட்ல இருக்கும். சோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டாக் ரூட்டோட வேல்யூவேஷன் கூட வந்துச்சுன்னா, அப்ப நம்ம 1 கோடி ரூபாவுக்கான கன்வெர்ட்டபிள் நோட் அது 20% லெஸ் தென் 100, அதாவது 80 கன்வெர்ட் ஆயிடும். இப்போதைக்கு அது லோனா தான் இருக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு கண்டிஷன் நீட் ஏற்படும் போது அப்ப அது கன்வெர்ட்டபிள் டெட் எக்விட்டியா கன்வெர்ட் ஆயிடும். இதுதான் கன்வெர்ட்டபிள் நோட். Thank you so much. இன்னைக்கு நம்ம தேஜா அண்ட் சாய்ரா அவங்களோட ஐடியாவை நம்ம முன்னாடி பிரசன்ட் பண்றாங்க. அவங்களோட பாஷையான தெலுங்குல. குட் லக். Thank you. Alert 24 స్మార్ట్ లైఫ్ జాకెట్ ఈజ్ ఎ GPS ఎనేబుల్ లైఫ్ జాకెట్. ఇది సముద్రంలో ఆపదలో ఉన్న వారిని కాపాడడానికి ఉపయోగపడుతుంది. கடந்த 3 நாட்களா நாங்க இன்னொரு 3 பேரை இழந்திருக்கோம். கர்நாடகால அவங்களும் மீன் பிடிக்க போனவங்க தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்ல நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு. ஒரு இன்ஜினியரா ஒரு லோக்கல் கையா இருந்துகிட்டு என்னால எப்படி மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும்? நாங்க தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம வேற ஏதாவது பில் பண்ணணும்னு. என் மக்கள் உயிரை காப்பாத்த நான் ஏதாவது செய்யணும். ஏன்னா மீன் பிடிக்கிறது தான் எங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதை நம்பி தான் எல்லார் குடும்பமும் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. இங்க வரைக்கும் என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நிஜமா பாராட்டி ஆகணும். Beautiful. இது ரொம்ப நீட் அண்ட் ஃபினிஷ்டா இருக்கு அண்ட் குவைட் காம்பாக்டா இருக்கு. நைஸ் ப்ராடக்ட். வணக்கம் தேஜா அண்ட் வெங்கட். குட் Thank you, ஜாப். sir. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் பண்றதுக்கு காஸ்ட் எவ்வளவு வருது? இனிஷியல் பைலட் ப்ராஜெக்ட்டை நாங்க பண்ணது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 5000 வரைக்கும் ஆச்சு. அதை நாங்க கிட்டத்தட்ட 15000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கோம். எங்க குறிக்கோள் பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட்டை கவர்மெண்ட்டுக்கு விற்கிறதோ இல்ல மத்தவங்களுக்கு விற்கிறதோ இல்ல. எங்களுடைய ஒரே லட்சியம் இதை ரெண்டலுக்கு கொடுக்கறது. ஏன்னா தினமும் எங்களுடைய ஆட்கள் ஃபிஷிங்காக போறாங்க. அதிகபட்சம் அவங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைக்கும். இப்போ நான் உங்க கிட்ட போய் இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னா என்கிட்ட அதுக்கெல்லாம் வருமானம் இல்லன்னுவாங்க. சோ அப்ப ரெண்டலுடைய காஸ்ட் என்னவா இருக்கு? அதாவது மீனவர்களுக்கு நான் ரொம்ப கம்மியா கொடுக்கலான்னு இருக்கேன். அதே சமயம் டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் வந்தா ஒரு போட் 5 to 6 ரைட்ஸ் போனாங்கன்னா அதை நாம ஒரு 50 ரூபீஸ்க்கு கொடுக்கலாம். அவங்க ஒரு நாளைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். க்ரூஸ்னு வந்தா கிட்டத்தட்ட 4 or 5 days வரைக்கும் எடுத்துப்பாங்க. கஸ்டமைசேஷனும் பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியை பொறுத்தது நீங்க என்ன பண்றீங்கன்னு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 3 ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் தாங்கும் இல்லையா? அது பாத்தீங்கன்னா ஹேண்டலிங் பொறுத்தது சார். ஏன்னா மக்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. பட் ஹார்ட்வேர் எக்ஸ்பர்ட் பாயிண்ட பத்தி சொல்லணும்னா நம்ம 2 ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் கேரண்டி கொடுக்கலாம். ஆனா இது எவ்வளவு நாள் லாஸ்ட் ஆகும்ன்றதை நீங்க இன்னும் டெஸ்ட் பண்ணி launched in 2025. அதாவது நாம இப்போ பைலட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். யா, இந்த ஜாக்கெட்டோட டெமோவை நாங்க தெளிவா பார்த்துட்டோம். இதுல பியூட்டின்னு எதை சொல்லலாம்னா GPS அப்புறம் சேட்டலைட் எக்யூப்மெண்ட். அந்த ப்ராடக்ட்டை நான் பார்க்கலாமா? எக்ஸிஸ்டம்ல GPS அண்ட் GSM மாடல்ல வெர்ஷன் 2 தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்படின்னா இது பேட்டரி ஆபரேட்டடா? ஆமா சார். பேட்டரி லைஃப் எவ்வளவு நாள் வரும்? 20 days வரைக்கும் நாங்க செக் பண்ணிருக்கோம். Wow. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எதுக்காக நீங்க பணத்தை யூஸ் பண்றீங்க? சரி, இது வரைக்கும் பைலட் 1ல GPS அண்ட் GSM மாடல் பண்ணிருக்கோம். ஆனா இரிடியம் மாடலுக்கு வரும்போது நம்ம முதல்ல அதிக அளவுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். எவ்வளவு? இப்போ உள்ள பிளானிங்ல 50 lakhs கம்ப்ளீட்லி RMD ப்ராடக்ட். ஏன்னா மத்த ப்ராடக்ட் மாதிரி 1 day 2 day ப்ராடக்ட் இல்ல. அவ்வளவு சீக்கிரம் டெவலப் பண்ண முடியாது. மல்டிபிள் திங்ஸ் டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த ப்ராடக்டோட லீடு மேனுஃபேக்சரர்ஸா இருக்கலாம். எங்க இருந்து இதுக்கான சேல்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க? இதை யார் அதிக அளவுல வாங்குறாங்க? ஃபிஷர்மேனை தவிர வேற யாரு? ஒன்னு பாத்தீங்கன்னா ஆயில் ட்ரிக்ஸ். ஆழ்கடல் பகுதியில ரொம்ப ஆபத்தான Excellent idea. Oil rigs. ஏர்லைன்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், டிஃபென்ஸ் செக்டர்ஸ்,
டூரிசம் செக்டர். ஒரு பர்சன் இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டா Yeah. அவருக்கு இன்டிமேஷன் கிடைக்குமா? அவரை யாரும் ஏற்கனவே ட்ராக் பண்றாங்க, ஃபாலோ பண்ணி வராங்கன்னு? இல்ல அவருக்கு அந்த விஷயம் தெரியாதா? அதாவது யாராவது அவரை ஃபாலோ பண்றாங்கன்னு? அது ஃபியூச்சருக்கான பிளான். ஃபண்டிங்க்கு அப்புறம் நீங்க பணம் கொடுத்தா தானே பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் தே பிளான் டு டு தட். டூ வே ஸோ கம்யூனிகேஷன். அனுபம் சாரோட முடிவை இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆக்கிடலாம். மார்க்கெட் டிமாண்ட பாத்துடலாம். ஆடியன்ஸ் ஓட்டிங் மீட்டர் உங்களோட கையில. நீங்க எல்லாரும் ஃபுல் டெமோவையும் பார்த்திருப்பீங்க. ஃபுல் ப்ராடக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. வெரி குட். இதுல 4% டீப் சி டைவர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல போல. எவ்வளவு பெரிய கடல் ஆழமா இருந்தாலும் வெளியே வந்துருவாங்க போல. ப்ளீஸ் இப்போ நீங்க உங்களோட ஆஸ்க சொல்லலாம். 1 crore in exchange of 10% equity வேணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே. உங்க எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டாங்க. சந்தேஷ் சார் உங்க எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டாரு. பிளாக் பஸரை பிரஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நான் இதை போட்டிருக்கிறதுனால தான் என்னால பஸ்ஸரை பிரஸ் பண்ண முடியல. பரவாயில்ல சார், பிளாக் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பிளாக் பஸரோட மீனிங் என்ன தெரியுமா? சோ அவரை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் உங்க கூடவே இணைஞ்சு செயல்படலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதையும் அவர் மட்டும் தான் பண்ணுவார். மத்த இன்வெஸ்டர்ஸால அது முடியாது. நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரேன். ஒன்னு நீங்க பே பண்ணணும், எய்தர் ஆர். ஓகேவா? உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்ல. என்கிட்ட இருந்தும் இல்ல, வேற யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னா 1 crore for 20%, அப்படி இல்லனா 50 lakhs for 10%. உங்களுடைய இந்த ஆஃபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆனா நான் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்க்கான டிமாண்டே சொல்லணும்னு நினைக்கிறேன். I understand, that's why I'm investing. அது வந்து Don't justify. This is my offer. அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் நீங்க சொன்னதுக்கு ஓகேன்றாரு. அவர் என்ன ஆஃபர் இப்ப கொடுக்கறாருன்னா என்ன நடக்கும்? இப்ப அவங்க அந்த ஆஃபரை ஏத்துக்கலனா மத்தவங்க ஒண்ணு வரலாம் இல்லையா? கண்டிப்பா முடியும். ஏய், என்னப்பா இது? சந்தேஷ் சார் இந்த பர்టిక్యులர் டீல் வர்க் ஆகலனா அது அடுத்த கட்டத்துக்கு போகலனா மத்த டைட்டில்ஸ் Yeah, வருவாங்க. they can commit. Super, sir. ஆனா ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு இந்த டீல் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஐ வாண்ட் யூ 20% இல்ல, 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 கொடுக்க நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுக்க கூடாது. இருங்க. இன்னமும் இது ஒரு பூட் ஸ்ட்ராப் கம்பெனியா தான் இருக்கு. நான் உங்களை யுஎஸ்ஏக்கு கூட்டிட்டு போக முடியும், அப்ராடுக்கு கூட்டிட்டு போக முடியும். எனக்கு அங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ டோன்ட் திங்க் லோக்கல், திங்க் குளோபல். அதத்தான் நான் சொல்ல வரேன், புரியுதா? சோ உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். கவுண்டர் ஆஃபர் வந்துருச்சு. எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இது ஏன் வேணான்னு சொல்ல சொல்லுங்க. சார், நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் சார். கவுண்டர் ஆஃபர் வந்துருச்சு. உங்களுக்கு கவுண்டர் ஆஃபர் புரிஞ்சிருச்சு, பட் நீங்க இப்ப சொல்லணும். எங்க கவுண்டர் ஆஃபர் பாத்தீங்கன்னா நாங்க 12% வரைக்கும் டைல்யூட் பண்ணலாம்னு இருக்கோம். இல்ல அவர் 15% சொன்னதை நாங்க கேட்டோம். உங்க அண்ணன் 15% சொன்னாரு. ஆமா, 15 எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அதே சேம் அண்ணா தான் இவரு கத்து கொடுத்தாரு. சரி, டீலை க்ளோஸ் பண்ணிடலாமா? 1 crore for 15%. எடுத்துக்கோங்க. இட்ஸ் a great deal. I think it's a fantastic ஐ deal. ஆல்சோ திங்க். நீங்க இந்த டீலோட அடுத்த கட்டத்துக்கு போறீங்களா? யா, இட்ஸ் a good deal. அப்போ வந்து கை கொடுங்க. குட் ஜாப். Thank you. வெரி குட் ஜாப். குட் ஜாப். Congratulations. Very good. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். நம்மளோட மிகப்பெரிய கிரேட் டைட்டன் இவங்க கூட இணைஞ்சிட்டாரு. ஸோ இனிமே அவர் உங்களோட ப்ராடக்ட்டை குளோபல் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாரு. ஸோ இப்போ உங்க கையில 1 கோடி ரூபாய் இருக்கு. யா, தேங்க்யூ. Very good. தேங்க்யூ. Good job. Very So nice. Please.